பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடுதல் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் ஸ்வப்னில் வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறார். இவருக்கும் தோனிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்னவென்று பார்க்கலாம். ஸ்வப்னில் குசாலே மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கொல்ஹாப்பூர் மாவட்டத்தில் பிறந்தவர். மல்யுத்தத்திற்கு பிரபலமான இந்த மாவட்டத்தில் உள்ள கம்பல்வாடி கிராமத்தில் பிறந்தவர் ஸ்வப்னில் குசாலே. போதை பழக்கத்திற்கு எதிரான கிராமம் கம்பல்வாடி என்பதால் 10 வயதில் இருந்தே அரசு விடுதியில்தான் ஸ்வப்னில் வாழ்க்கை கழிந்தது. 14 வயதில் மகாராஷ்டிரா அரசின் கிரீடா பிரபோதினி என்ற திட்டத்தின் கீழ் உடல் வளர்ச்சிக்காக பயிற்சி மேற்கொண்ட ஸ்வப்னில் 15 வயதில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சியை மேற்கொள்ள தொடங்கினார். அரசு விடுதியில் இடம், அருகே இருந்த இராணுவ பள்ளியில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சி என 4 ஆண்டுகள் பயிற்சிக்கு பின்தான் முதல் வெற்றியை ருசித்தார் ஸ்வப்னில். 2015ஆம் ஆண்டு ஜூனியர் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற அவர் அதே ஆண்டில் நடைபெற்ற 59வது தேசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ககன் நரங்கை வீழ்த்தினார். ஒலிம்பிக் பதக்கம் வென்றவரான ககன் நரங்கை வீழ்த்திய இந்த வெற்றியின் மூலம் ஸ்வப்னிலுக்கு புனேவில் ரயில்வே டிக்கெட் கலெக்டர் வேலை கிடைத்தது. ஆம், தோனியைப் போல இவரும் ஒரு டிக்கெட் கலெக்டர் தான். ஆனால் தோனி போல இவருக்கு இந்த பணி சுமையாக தெரியவில்லை. காரணம், டிக்கெட் கலெக்டர் பணி மூலம் தனக்கு கிடைத்த முதல் 6 மாத சம்பளத்தை வைத்தே அவர் தனக்கான முதல் ரைஃபிள் துப்பாக்கியை வாங்கினார் ஸ்வப்னில். 2017ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியில் வெண்கலம், 2021ஆம் ஆண்டு உலக கோப்பை, 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 50 மீட்டர் 3 பொசிஷன் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்று இந்திய அணியில் இடம் பிடித்த இவர் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் தொடரில் 50 மீட்டர் 3 பொசிஷன் துப்பாக்கிச் சுடுதல் அணி பிரிவில் வெண்கலம் வென்றார். இப்படி அணி பிரிவில் பதக்கங்களை வென்ற இவர் தனி வீரராக 2022 உலகக்கோப்பை மற்றும் 2023 உலக சாம்பியன்ஷிப் தொடரில் நூல் இழையில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்து 4ஆம் இடம் பிடித்தார். ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் 3 பொசிஷன் பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் வீரர் என்ற சாதனையை அவர் படைத்த நேரத்தில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை அவர் இப்போது இழக்கக்கூடாது என அவர் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவும் நினைத்த நேரத்தில் ஒலிம்பிக்ஸில் வெண்கலம் வென்று சாதனையை படைத்துள்ளார் ஸ்வப்னில். பயிற்சிக்காக தன்னுடைய சொந்த ஊருக்கு கூட செல்லாத ஸ்வப்னில் தற்போது பதக்கத்துடன் வீடு திரும்ப உள்ளார். அவரை வரவேற்க அவருடைய பெற்றோர் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவும் தயாராகி வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு துப்பாக்கிச் சுடுதலில் ஸ்வப்னில் வெண்கலப் பதக்கம் வென்றிருப்பதாக அவரது பயிற்சியாளர் தீபாலி தேஷ்பாண்டே தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். As a junior also he was one of the top junior shooters, and when he entered senior section he entered with in national championship he has won medals alongside Gagan, Sanjeev and all these Olympians when he was junior. So he had always been in the that top list of shooters. So but of course sometimes some things don't go their way, and then during their growing up years they have these phases also, as transition phases. Sometimes they are not emotionally very stable, sometimes they feel really bogged down when they boyhood say manhood mein jate, ya they suddenly feel lot of responsibility on them. So all those days were there, but in spite of all of that he never left a certain level of excellence. So yeah, there were some problems because he comes from a humble background. He comes from a village 40 kilometers away from Kolhapur. So and this sport is quite expensive. So many a times when and lot of things, not everything can be taken from asked by Sai. Lot of investment needs to be done. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில்
இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைத்திருக்கிறது. துப்பாக்கிச் சுடுதலில் 50 மீட்டர் 3P பிரிவில் பதக்கம் வென்ற முதல் வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார் ஸ்வப்னில். துப்பாக்கிச் சுடுதல் 50 மீட்டர் 3P பிரிவில் இந்தியாவின் ஸ்வப்னில் குசாலே 451.4 புள்ளிகள் பெற்று வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார். துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா ஏற்கனவே பதக்கங்களை வென்றிருந்தாலும் இந்த 3P பிரிவு போட்டிகளில் இறுதிச் சுற்றுக்கு இதுவரை யாருமே முன்னேறாத நிலை இருந்த சூழலில் தற்போது இறுதி சுற்றுக்கு முன்னேறியது மட்டுமல்லாமல் பதக்கம் வென்ற முதல் வீரர் என்ற சாதனையையும் ஸ்வப்னில் குசாலே படைத்துள்ளார். துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 2012ஆம் ஆண்டு 2 பதக்கங்கள் வென்றதே அதிகபட்சமாக இருந்த நிலையில் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியா இதுவரை 3 பதக்கங்களை வென்றுள்ளது. ஆண்களுக்கான 20 கிலோமீட்டர் நடைபந்தய போட்டியில் இந்தியாவின் விகாஷ் சிங் 30வது இடமும் பரம்ஜீத் சிங் 37வது இடமும் பிடித்து வெளியேறினர். மகளிருக்கான 20 கிலோமீட்டர் நடைபந்தய போட்டியில் இந்திய வீராங்கனை பிரியங்கா 41வது இடம் பிடித்து வெளியேறினார். ஆடவர் ஹாக்கி போட்டியில் நடப்பு சாம்பியன் பெல்ஜியம் அணிக்கு எதிரான போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவின் பதக்க எதிர்பார்ப்புகளில் இருந்த குத்துச்சண்டை வீராங்கனை நிகாத் சரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சீனாவின் வு யூவிடம் 5-0 என்ற கணக்கில் தோல்வியடைந்து வெளியேறினார். ஆடவர் இரட்டையர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி சாத்விக் இணை மலேசியாவின் ஷியா சோ இணையிடம் 2-1 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தனர். இந்தியா சார்பில் பதக்கம் வெல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு 2 அணிகள் தோல்வியடைந்து வெளியேறியுள்ளன. மகளிருக்கான துப்பாக்கிச் சுடுதல் 50 மீட்டர் 3 பிரிவில் இந்தியாவின் அஞ்சும் மவுட்கில், சிஃப்ட் கவுர் ஆகியோர் 18 மற்றும் 31வது இடம் பிடித்து தொடரை விட்டு வெளியேறினர். ஆடவர் பேட்மிண்டன் காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் சக வீரர் பிரணாயை 2-0 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.